பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. டார்லிங், என்னடி இது? சொல்ல சொல்ல கேட்காம இப்படி அழுதுட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? ப்ளீஸ் டி அழாத. வைஷு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஒரு பக்கம் ஹிட்லர் நாளைக்கு தீ மிதிக்க போறான், இன்னொரு பக்கம் நீ ஏண்டி விரதத்துல இருக்க? ஏன் வைஷு, 3 நாளா நீ விரதம்டி, ஏண்டி? மித்து, இதுக்கு என்னடி கேள்வி? ஆதி சாருக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு என் மித்து டார்லிங் எனக்கு ரொம்ப முக்கியம்டி. நீ என்ன தீ மிதிக்க தாண்டி விடல, அட்லீஸ்ட் விரதம் கூடவாடி நான் உனக்காக இருக்கக்கூடாது? மித்து, நல்லபடியாக 3 நாள் விரதத்தை நான் முடிச்சிட்டேன்டி. இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். ஏதோ கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தா அதுவும் முடிஞ்சிடும். ப்ளீஸ் மித்து, நீ ஃபீல் பண்ணாதடி ப்ளீஸ். எனக்கு நல்லா தெரியும்டி உன்னால பசி தாங்க முடியாதுன்னு. ஆனால் நீ இந்த 3 நாளும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு ஏண்டி இவ்வளோ கடுமையாக விரதம் இருக்க? ஏன்னா இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட எனக்கு நீதான் மித்து முக்கியம். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேண்டி. இந்த விரதம் பண்ண மாட்டேனா? அதோட நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம எதை பண்ணினாலும் அது கஷ்டமாகவே எப்பவும் தெரியாது மித்து. எனக்கும் இந்த 3 நாள் விரதம் கஷ்டமாகவே தெரியலடி. இன்னும் கொஞ்ச நாள் இருக்க சொன்னால் கூட நான் தாராளமாக இருப்பேன் என் மித்துக்காக. பாரு மித்து, 3 நாள் விரதம் நல்லபடியாக முடிஞ்சிட்ரி. ஏதோ கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னா முடிஞ்சிடும், சரியா? நீ ஃபீல் பண்ணாத மித்து ப்ளீஸ் டி. ஐஷு, லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ மித்து டார்லிங். மித்து டார்லிங் ப்ளீஸ் டி அழாத. இப்படி நீ அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நாளைக்கு ஆதி சார் கூட சேர்ந்து நானும் தீ மிதிப்பேன், பரவாயில்லையா? என்ன? ப்ளீஸ் டி, வேண்டாம். அவன் எப்படி தீ மிதிக்க போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இதில் நீயும் நான் சத்தியமா என்னால் தாங்க முடியாது வைஷு. வேண்டாண்டி, வேண்டாம். நான் எல்லாரையும் நிறைய கஷ்டப்படுத்துறேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ப்ளீஸ் டி, அது மாதிரி சொல்லாத. நீ எனக்காக விரதம் இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இதில் தீ மிதிச்சனா சத்தியமா என்னால் தாங்கிக்க முடியாதுடி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. டார்லிங் ப்ளீஸ் டி அழாதடி, சரியா? எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும், ஓகே? வைஷு, என்னடா அர்ஜுன் இன்னும் வரலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவார் ஆண்டி. என்ன பண்றா இவன்? எப்போ கால் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னேன், இன்னும் வரவே இல்லை. கோவிலுக்கு போயிட்டு வந்து நீ சாப்பிடணும் வேற, ரொம்ப நேரம் ஆகிட்டு. விரதத்தை டைமுக்கு முடிக்கணும்ல, இவனை இன்னும் காணல. ஆண்டி பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னார் ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இல்லடா வைஷு, நேரம் ஆகிட்டு இருக்குல்ல, விரதத்தை நல்ல நேரத்துல முடிக்கணும்ல. சீக்கிரமா கோவிலுக்கு போயிட்டு வந்தனா சாப்பாடெல்லாம் இங்க ரெடியா இருக்குடா. வந்தோடனே நீ சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சிடலாம். மித்துமா, ஏண்டா அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஆண்டி, மித்துக்கு அதிசார் தீ மிதிக்கிறது, நான் விரதம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா ஆண்டி, அதனாலதான் அவ ஃபீல் பண்றா. மித்துமா, எனக்கு புரியுதுடா, ப்ளீஸ் அழாத. 2 பேருமே உன் மேல உயிரே வச்சிருக்காங்கடா, அதனாலதான் உனக்காக இது எல்லாத்தையும் பண்றாங்க. உண்மையாவே இவங்க 2 பேரும் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ப்ளீஸ்டா மித்து, அழாதடா. இப்படி நீ அழுதுட்டே இருந்தனா வைஷுக்கும் கஷ்டமா இருக்கும், ஆதிக்கும் கஷ்டமா இருக்கும்ல. ப்ளீஸ்டா அழாதடா. சரிங்கம்மா. ஆண்டி, அர்ஜுன் வந்துட்டார் ஆண்டி. வைஷு, போலாமா? டீ அர்ஜுன், என்னடா இது? அவ வெறும் வயித்தோட எவ்வளவு நேரமாட காலையில இருந்து இருப்பா? இன்னைக்கு தாண்டா லாஸ்ட் டே விரதம். அவ சீக்கிரமா போயிட்டு வந்து சாப்பிட வேண்டாமா? உனக்கு நான் எப்ப கால் பண்ணேன்? ஏன்டா வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? இல்லம்மா, வர வழியில செம்ம டிராபிக், அதான் வந்து ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. வைஷு சாரிடி. சரி, ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம் அர்ஜுன். சரிடா அர்ஜுன், அவளை பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வா, சரியா? சரிம்மா. வைஷு, வா போலாம். பாப்ஸ் என் மேல கோமாடி? எதுக்கு அர்ஜுன்? இல்லடி, அது நீ விரதத்துல இருக்குன்னு தெரிஞ்சும் நான் லேட்டா வந்துட்டல, அதான் என் மேல ஏதாச்சும் கோமா? அர்ஜுன், இதுல என்ன இருக்கு? நீங்க என்ன வேணும்னேவா லேட்டா வந்தீங்க? டிராபிக்னால தானே. விடுங்க அர்ஜுன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, உள்ள போலாமா? போலாண்டி, ஆனா ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு அர்ஜுன்? இல்லடி, அது பூ வைக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதான் நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன, பூ வாங்க போறீங்களா? ஆமா. ஏண்டி சிரிக்கிற? இல்ல அர்ஜுன், அது லாஸ்ட் டைம் 20 முழம் பூ வாங்கிட்டு வந்தீங்களே, அது ஞாபகம் வந்துட்டு, அதான். என்னடி இப்படி கலாய்க்கிற? அது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ஏதோ கணக்கு தெரியாம நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு கரெக்டா வாங்கிட்டு வருவேன், நீ வேணும்னா பாரு. சரி, ஓகே சார். இன்னைக்கு எத்தனை முழம் வாங்கிட்டு வருவீங்க? ஒரு 10.
ஆஹா என்ன என்னடி, நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். மேடம், நான் 5 முழம் தான் வாங்கிட்டு வருவேன். 3 முழம் உங்களுக்கு அண்ட் 2 முழம் சாமிக்கு போடலாம், ஓகேவா? பரவாயில்ல அர்ஜுன், நல்லா தேறிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி ஓகே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்டி, நீங்க பத்திரமா இரு, ஓகே? ஓகே அர்ஜுன். வைஷு, உண்மையாவே பூ வச்சோன்னு நீ நீ ரொம்ப 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 அழகா இருக்கடி. அர்ஜுன், நான் விரதத்துல இருக்க அர்ஜுன். நீங்க என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல ஏண்டி? 3 நாளா வரதன்னு என்ன பக்கத்துல நெருங்க கூட விடல ஏண்டி? அதுக்காக நீ அழகா இருக்கன்னு கூடியாடி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சரி ஓகே, டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் வாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஐயோ ஆமாண்டி, நீ வேற விரதத்தை முடிக்கணும்ல, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. சீக்கிரம் வா, நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சரி அர்ஜுன், வாங்க போலாம். வருண், என்னாச்சு வருண்? சரி, மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கீங்களே தான் உங்களை டெரஸ்க்கு கூப்பிட்டுட்டு வந்தேன். இங்க வந்து எதை யோசிச்சிட்டே இருக்கீங்க, என்னாச்சு? எல்லாம் ஆதி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்டி. உண்மையாவே ஆதி ஆதி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. தனியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதிக்கு பெருசா கடவுள் நம்பிக்கையே கிடையாதுடி. நான் சும்மா வட கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டா கூட அவன் வரமாட்டான்டி. அப்பப்போ கோவிலுக்கு வரது எல்லாமே வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கம்பல் பண்றதுனால தான் வருவானே. மற்றபடி மித்ரா சிஸ்டர் ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க, அதனால தான் அவன் போவானே. போனாலுமே சாமியெல்லாம் பெருசா கும்பிடவே மாட்டான்டி. ஆனா இன்னைக்கு அவன் மித்ரா சிஸ்டருக்காக வேண்டிக்கிட்டு நாளைக்கு தீ மிதிக்க போறான்டி. அதை நினைக்கும் போதே சத்தியமா என்னால நம்பவே முடியலடி ஆதியா இதுன்னு. ஆமா வருண், எனக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு ஆதியனாவா இப்படிலாம் பண்றாருன்னு. ஏன்னா அர்ஜுனனா கூட சின்ன வயசுலேருந்து ஜானு கூட கிங் கூட அம்மா கூடலாம் நிறைய வாட்டி கோவிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காரு. ஆனால் ஆதியனா பெருசாக கோவிலுக்கே வரமாட்டாரு, ரொம்ப கம்பல் பண்ணினா தான் வருவார். ஆனால் அவரே அன்னைக்கு மித்ரா அன்னைக்காக தீ மிதிக்க போறாருன்னு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அதே நேரம் என் அண்ணனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு வருண். ஆமாண்டி, எனக்குமே ஆதி நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடி. ஏன்னா ஆதி ஃபாரின்ல படிச்சவன், அதோட அவன் நம்பர் 1 பிசினஸ் மேன் இந்தியால. அப்படி இருக்கும்போது அவன் தன்னோட ஒய்ஃப்காக இப்படிலாம் பண்றான்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. ஆனா ஆதி இடத்துல வேற எந்த பையன் இருந்திருந்தாலும் இப்படிலாம் பண்ணிருப்பானான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியாதுடி. ஆனா ஆதி உண்மையாவே அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. உண்மையாவே சொல்றேன்டி, நான் மனசார சொல்றேன், உன் அண்ணனோட நல்ல மனசுக்கு எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும்டி. ஆமாம் வருண், நானும் கடவுள்கிட்ட அதுதான் வேண்டிக்கிறேன். மித்ராணிக்கு சீக்கிரமாக குணமாகி மித்ராணியும் ஆதி அண்ணாவும் அவங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். ஆமாண்டி ஜில்லு, சீக்கிரமா எல்லாம் சரியாகணும். அந்த ஆதியோட நல்ல மனசுக்கு சீக்கிரம் எல்லாம் சரியாகும்டி. சரி ஓகே வருண், நான் ஒன்று கேட்கட்டுமா? என்னடி கிஸ்ஸா? ஆசைதான் சார் வருண், அது இல்லை, நான் வேற கேட்கணும். அது இல்லைன்னா வேற என்னடி? இல்லை வருண், ஒருவேளை மித்ராணி மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? வருண், வருண் என்னாச்சு, இப்ப எதுக்கு நீங்க அழறீங்க? தன்யா ப்ளீஸ் டி, பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதடி, சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. ஆதி எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு நீயும் முக்கியம் டி. ப்ளீஸ் டி, இந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட என்கிட்ட கேட்காத ப்ளீஸ். சாரி தன்யா ப்ளீஸ் டி, என்னால சத்தியமா நினைச்சு பார்க்க முடியலடி. ஏன்னா ஆதி அளவுக்குலாம் எனக்கு மனதைரியம் கிடையாதுடி, சத்தியமா கிடையாது. உன்னை அந்த மாதிரி நிலைமையில பார்த்திருந்தா சத்தியமா என் உயிர் அங்கே போயிருந்திருக்கும் டி. இதுதான் உண்மை. லவ் யூ வருண், லவ் யூ so much. பேட்டுடி தன்யா, இந்த மாதிரி லூசுத்தனமா கேட்காத இன்னொரு வாட்டி, சரியா? சாரி வருண் பேபி. சாரிலாம் நீயே வச்சுக்கோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னு கொடுத்தல, அதே மாதிரி இன்னொன்னு நச்சுன்னு கூட. என்ன உங்களை அடி வாங்க போறீங்க? டைம் ஆகுது பாருங்க, வாங்க ஃபர்ஸ்ட் போய் தூங்கலாம். காலைல சீக்கிரமா எந்திரிச்சு கோவிலுக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல நாளைக்கு? அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? முதல்ல கேட்டது குடுறி. அதெல்லாம் முடியாது, வாங்க டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்ம போய் தூங்கலாம் வாங்க. அடி போடி. சரி போனா போட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்கலான்னு பார்த்தா நீ என்ன கெட்ட பையனா தான் ஆக்குவ போல. பரவாயில்ல, நான் கெட்ட பையனாவே இருந்துட்டு போறேன். சரியான கேடி வரும் நீங்க. முதல்ல வாங்க கிளம்பலாம். சரிடி, வா போலாம். அவளே என் புள்ள ஆதி உங்களை நம்பிதான் தீக்குழியில இறங்க போறான். அவனுக்கு துணையா நீங்க தான் இருக்கணும். என் புள்ள நல்லபடியா தீ மிதிச்சு முடிக்கணும்.
மீனாட்சி மாவளுக்கு ரெடி பண்ணிட்டியாமா? அதெல்லாம் நானும் வைஷுவும் சேர்ந்து முன்னவே ரெடி பண்ணிட்டோம் அத்தை. சரிம்மா, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அங்க போயிட்டு இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க அத்தை. அத்தை, தனியா கால் பண்ணாலா? இப்பதான் கால் பண்ண மீனாட்சி. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான வேலை இருக்கான். அதை முடிச்சுட்டு அவள் ஸ்ட்ரைட்டா கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டா. அதனால வருணும் தனியாவும் அப்படியே வந்துருவாங்க, சரியா? சரிங்க அத்தை. அத்தை, சம்பந்தியம்மா இங்க வராங்களா ஸ்ட்ரைட்டா, இல்லைன்னா கோவிலுக்கு வராங்களா அத்தை? மீனாட்சி, லக்ஷ்மி நேரடியாவே கோவிலுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாமா. சரிம்மா மீனாட்சி, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அப்புறம் ஆதி ஏதாச்சும் குடிச்சானாமா? இல்லத்த, தண்ணி கூட குடிக்காம இருக்காத்த காலையிலேருந்து. எதா இருந்தாலும் தீ மிதிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறேன் அத்தை. அத்தை, நீங்களாச்சும் சொல்லுங்க அத்தை, தண்ணியாச்சும் கொஞ்சம் குடிக்க சொல்லுங்க அத்தை. மீனாட்சி, ஒரு அம்மாவா நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுதுமா. ஆனால் ஆதிதான் தீ மிதிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாள்லம்மா. விடுமா, பார்த்துக்கலாம். அந்த அம்மன் ஆதிக்கு துணையாக இருப்பாங்கம்மா, நீ கவலைப்படாத, சரியா? சரிங்க அத்தை. சரிம்மா, மித்து சாப்பிட்டாளா? அவளுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சா? இப்பதாத்த வைஷு எடுத்துட்டு போயிருக்கா, அவ ஊட்டி விட்டுருவாத்த. சரித்த, சாவித்திரி மட்டும் அவங்க நெய் விளக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா, நானும் போய் ஹெல்ப் பண்றத. சரிம்மா மீனாட்சி, நீ போய் பாரு, நான் பூசாரிக்கு கால் பண்றேன். சரிங்க அத்தை. பாப்பா, என்னடி இது? இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ அழுதுட்டு இருக்க போற? இங்க பாரு மித்து, நீ இன்னும் சாப்பிடவே இல்லடி. சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடணும், கோவிலுக்கு போறதுக்கு வேற டைம் ஆகுது. ப்ளீஸ் மித்து, ஃபர்ஸ்ட் அழுகிறது நிறுத்துடி ப்ளீஸ். எனக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தானே உனக்கு இவ்வளோ கஷ்டமோ? மித்து, என்னடி பேசுற நீ? இதுல என்னடி கஷ்டம் இருக்கு? உனக்காக ஒன்று பண்றேன்னு நினைக்கும் போது அது எனக்கு சந்தோஷமா தாண்டி இருக்கு. நல்லபடியா இத்தனை நாள் விரதத்தை முடிச்சிட்டேன்டி. இன்னைக்கு தீ மிதிக்க போறேன். நல்லபடியா முடியணும் மித்து. ப்ளீஸ் மித்து, இப்படி நீ அழுகாதடி ப்ளீஸ். என்னால உண்மையாவே முடியல. நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்து எதுக்காக இப்படி நீ இன்னைக்கு உன்னையே வருத்திக்க போற? ப்ளீஸ் ஹிட்லர், நான் இப்ப சொல்றேன், வேண்டாமே. என்ன வேண்டாமா? மித்து, என்னடி பேசுற நீ? மித்து, காப்பு கட்டி விரதம் இருந்தாச்சு, இன்னைக்கு தீ மிதிக்க போறேன்டி. லாஸ்ட் மினிட்ல வந்து வேண்டான்னு சொன்னா என்ன மித்து அர்த்தம்? இங்க பாரு மித்து, சாமிக்கு வேண்டியிருக்கண்டி, அதை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும், சரியா? இங்க பாரு மித்து, ப்ளீஸ் டி, நான் நல்லபடியா தீ மிதிச்சு முடிப்பேன், சரியா? நீ என்னை பத்தி கவலைப்படாதடி ப்ளீஸ். மித்து, அது இதுன்னு நீ எதை பத்தி யோசிக்காதடி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரிடி? வைஷு ரொம்ப நேரமா சாப்பாடு வச்சுட்டு வெளியிலே நிக்கிறாங்க, அவங்க உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஒழுங்கா நல்லா சாப்பிடு, சரியா? டேப்லெட் போட்டுட்டு நம்ம சீக்கிரம் கோவிலுக்கு கிளம்பணும், ஓகே? மித்து ப்ளீஸ் டி, அழுகிறது நிறுத்துடி, எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. குட் கேர்ள். மித்து, நீ ஒழுங்கா நல்லா சாப்பிடு, சரியா? நான் கோவிலுக்கு போறதுக்கு திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும், நான் போய் எடுத்து வைக்கிறேன், ஓகே? மித்ரா, என்னம்மா இது? இப்படி அழுதுட்டே இருந்தா உடம்பு கெட்டு போயிடும்டா. நீ அழாதடா ப்ளீஸ். ஆமா மித்து, எவ்வளோ நேரம் தாண்டி அழுதுட்டே இருக்க போற? ப்ளீஸ் டி, அழாத. ஆமாண்டா மித்து, அழாதடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? மித்து ப்ளீஸ் டி, அழாதடி. ஆமாடா மித்து, கோவிலுக்கு கிளம்ப போற நேரத்துல இப்படி அழக்கூடாதடா. முதல்ல அழுகிறத நிறுத்துமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? சரிடா அர்ஜுன், பூஜை ஜாமான்லாம் எடுத்து கார்ல வச்சாச்சாடா? கிளம்பலாம்ல? எல்லாம் எடுத்து வச்சாச்சு பாட்டி, கிளம்பலாம் வாங்க. அபி பாத்துடா. அர்ஜுன், ஒன்னும் இல்லடா, விடு. ஆதி, என்னடாச்சு? ஒன்னும் இல்லடா. இல்ல ஜானு, அது ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி வாங்க, டைம் ஆகுது, கிளம்பலாம். அதுக்கண்ணா, காலையில இருந்து தண்ணி கூட குடிக்காம இருக்கடா. கொஞ்சோட தண்ணியாச்சும் குடிப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா தேவ், கொஞ்சம் தண்ணியாச்சும் குடி ப்ளீஸ். அதெல்லாம் வேண்டாமா, அது லைட்டா தான் தலை சுத்துற மாதிரி இருக்கு, மத்தபடி ஒன்றும் இல்லை. எதா இருந்தாலும் நான் தீமிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கிறேம்மா. வாங்க, டைம் ஆகுது, கிளம்பலாம். அது என்னடா இது, தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்ற? அது தண்ணி குடிடா. ஜானு, ஒன்றும் இல்லை ஜானு. ஜானு, நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு விரதம் இருந்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல அந்த விரதத்தை நல்லபடியா முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஜானு. பரவாயில்ல ஜானு, ஒன்றும் இல்லை. தீ மிதிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, ரொம்ப டைம் ஆகுது, வாங்க கிளம்பலாம். சரிடா, கிளம்பலாம். சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். அம்மா தாயே, எந்தையும் நல்லபடியா தீ மிதிச்சு முடிக்கணும். அவருக்கு துணையா நீங்க தான் இருக்கணும். அம்மா தாயே, என் பேரனுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். அவன் நல்லபடியா தீ மிதிச்சு முடிக்கணுமா தாயே. அம்மா தாயே, என் பையன் நல்லபடியா தீ மிதிச்சு முடிக்கணும். அவனுக்கு
நீங்க தான் துணையா இருக்கணும். என் பையன் எதை நினைச்சு தீ மிதிக்கிறானோ அந்த காரியம் நல்லபடியா நடக்கணும். என் மருமக மித்ரா சீக்கிரமா குணமாகிடணுமா தாயே. தம்பி தீமிதியை தொடங்குறதுக்கு நேராயிட்டு தம்பி. தீச்சட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா தீமிதியை தொடங்கிடலாம். சரிங்க, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க தம்பி. அதி சாமி நல்லா வேண்டிக்கோடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி ஜானு. கடவுளே, நான் நல்லபடியா காப்பு கட்டி இத்தனை நாள் கடுமையா விரதம் இருந்து இன்னைக்கு தீ மிதிக்க போறேன். என் மித்துக்கு இதுக்கு மேலேயும் வலி வேதனைன்னு எதுவுமே கொடுக்காதீங்க. அவ சீக்கிரமா எழுந்து நடக்கணும். அவ பழைய மாதிரி என்னோட பழைய மித்துவா வரணும். அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். இதுக்கு மேலே என் மித்துக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க. அவளுக்கு ஏதாச்சும் கஷ்டத்தை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க. என் மித்துக்கு இதுக்கு மேல வலி வேதனை எதுவுமே கொடுக்காதீங்க ப்ளீஸ். அவளுக்கு எல்லாம் சரியாகிடணும் ப்ளீஸ். ஆதி, எல்லாரும் உனக்காக தான்டா வெயிட் பண்றாங்க. எல்லாம் நல்லதான் நடக்கும்டா ஆதி. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு நீ பத்திரமா போயிட்டு வாடா. சரி ஜானு. மித்து ப்ளீஸ் டி, அழாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும்டி. அம்மா தாயி, என் பேரை நல்லபடியா தீ மிதிச்சு முடிச்சிட்டான். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அர்ஜுன், வருண், ஆதிய போய் பொறுமையா கூப்பிட்டுட்டு வாங்கடா. சரிங்க பாட்டி. மச்சான் பாத்துடா, பாத்து ஆதி, பாத்துடா. டேய் ஒண்ணும் இல்லடா, விடுங்க, ஒண்ணும் இல்ல. ஆதி தம்பி, நல்லபடியா தீ மிதிச்சு முடிச்சிட்டீங்க. நீங்க எந்த காரியத்துக்காக தீ மிதிச்சீங்களோ அந்த காரியம் அந்த அம்மன் அருளால சீக்கிரமாவே நடக்கும் தம்பி. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி ஐயா, சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாமா. தம்பி நல்லபடியா தீ மிதிச்சு முடிச்சிட்டாரு. அடுத்தது விரதத்தை முடிக்கணும். அம்பாள் பிரசாதத்தை நான் தரமா, அதை வச்சு விரதத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் சாப்பிட கொடுக்கலாம். சரிங்க பூசாரி. இது பாப்பா, என்ன இது? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நல்லபடியா தீ மிதிச்சு முடிச்சிட்டேன்டி. இன்னமும் ஏமி தளர ப்ளீஸ் டி, அழாத. என்னாச்சு? கால் ரொம்ப வலிக்குதா? அது லைட்டா பெயினா இருக்குடி, அவ்வளவுதான். ப்ளீஸ் டி, அழாதடி. ஒன்னும் இல்லடி, இது சும்மா பெயினடி. அது தீல நடந்தேன்னா அதான். அது 2-3 டேஸ்ல சரியாகிடுமா சொன்னாங்க எல்லாருமே. ப்ளீஸ் மித்து, அழாதடி. எனக்கு உண்மையாவே மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடி. நான் தீ மிதிச்சு நல்லபடியா முடிச்சிட்டேன்டி. எனக்கு இப்போ நிறைய நம்பிக்கை இருக்குடி, உனக்கு சீக்கிரமா குணமாகிடும்னு. ப்ளீஸ் டி, அழாதடி. ஹிட்லர் ப்ளீஸ், இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுவும் பண்ணாத. சத்தியமா என்னால தாங்க முடியாது. நீ தீ மிதிச்சு முடிக்கிற வரைக்கும் என் உயிரே என்கிட்ட இல்லை தெரியுமா? தீ மிதிச்சு முடிச்சோன்னே நீ தீக்குழிலேருந்து ஏறி வந்ததுக்கு அப்புறம் தான் போன உயிரே திரும்பி வந்தது. ப்ளீஸ் ஹிட்லர், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது ப்ளீஸ். என்னடி பேசுற நீ? உனக்கு சரியாகணும்னா இதை விட கஷ்டமா எது இருந்தாலும் அதை பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன்டி. என்ன? ப்ளீஸ் ஹிட்லர், வேண்டாம். சத்தியமா எனக்கு அதை பார்க்குற சக்தி கிடையாது. ப்ளீஸ் இந்த மாதிரி எதுவும் திரும்ப பண்ணாத. இது பாப்பா ப்ளீஸ் டி, அழாதடி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ப்ளீஸ் டி, அழாத. அங்க பாரு, எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்றாங்க. நம்ம கிளம்பலாம் வா. ஐ லவ் யூ ஹிட்லர். அவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன், நான் வெண்ணிலா, உன் ஒளியில் தானே வாழ்கிறேன். நீ சூரியன், நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன்.
வீட்டோடைய மித்துக்குட்டி எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும். சரியா? சரி, ஓகே, இப்ப கிளம்பலாம், வா. அம்மா தாயே, உங்களோட அருளால என் பேர் ஆதி நல்லபடியா தீ மிதிச்சு நல்லபடியா வீட்டுக்கும் வந்தாச்சு. அர்ஜுன், வருண், ஆதியை பொறுமையா கூப்பிட்டுட்டு போய் அவன் ரூம்ல போய் விட்டுட்டு வாங்கடா. சரிங்க பாட்டி. டேய் ஆதி, பார்த்து வாடா. சரிடா. ஜானு, மித்துவ பத்திரமா ரூம்க்கு கூப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கண்ணா, மித்ராவை நாங்க பத்திரமா ரூம்க்கு கூப்பிட்டுட்டு வரோம்டா. நீ ஃபர்ஸ்ட் ரூம்க்கு போ. சரிம்மா.